Welcome teachers. In the video la நம்ம வந்து chapter 3 digital electronics ல second topic பார்க்கறோம். number system ல வந்து four type இருக்குது. binary, decimal, octal அப்புறம் hexadecimal. okay just வந்து bit அப்படின்றது தான் நம்ம வந்து அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டு பைனரி டிஜிட் தான் zeros and ones. அது வந்து பிட்னு சொல்றோம் பைனரி டிஜிட். ஓகேவா 8 பிட் சேர்ந்தது வந்து ஒரு பைட் அப்படினு சொல்றோம். 8 பிட்ஸ் எஸ் போடலாம் ஒரு பைட். இந்த ஒரு பைட் தான் வந்து ஒரு வரிசை. அது மாதிரி நம்மளால எத்தனை ரோ வந்து வரிசை வந்து கிரியேட் பண்ண முடியும்னா 256. அதை வந்து 0 to 255 அப்படினு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். சரி, இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எதுல இருக்கும் அப்படினா ASCII வேல்யூஸ்ல இருக்கும். நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் சரி, ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் சரி, ஒரு கேரக்டர் சிம்பல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ASCII வேல்யூல வந்து ஸ்பெஷல் நம்பர் இருக்கும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் ஜீரோஸ் அண்ட் பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணிக்கும். நம்ம கொடுக்குற இன்புட் என்ன அப்படின்றத இப்படி தான் அனலைஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றியும் நம்ம அதோட ரேடிக்ஸ் என்ன, அப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் அதோட ரேடிக்ஸ்னா அதோட பேஸ் வேல்யூ அது எவ்வளோ பார்க்கலாம். அதாவது பைனரினா அதோட பேஸ் வேல்யூ 2, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்றது அதோட லிமிடேஷன்ஸ் ரேஞ்ச். பட் டெசிமல்னா அதோட பேஸ் வேல்யூ 10, ஆக்டல் 8, ஹெக்ஸாடெசிமல் 16. இதோட வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 to 9 அப்படின்றது டெசிமலுக்கு, 0 to 7 அப்படிங்கிறது ஆக்டலுக்கு. ஹெக்ஸாடெசிமலுக்கு 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸும் வரும், தென் கேரக்டர்ஸும் வரும். அது எப்படின்னா 9க்கு அப்புறமேட்டு 10லேருந்து A, அப்புறம் 11B அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி 15 அப்படிங்கிறது F வரைக்கும் கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டெசிமல் டு பைனரி. ஒரு டெசிமல் நம்பரை எப்படி நம்ம பைனரி நம்பருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். நத்திங், ஜஸ்ட் வந்து அது வந்து இந்த எல் டிவிஷன் சொல்லுவாங்க, டானா வகுத்தல்னு சொல்லி தமிழில். இதிலேருந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் கேட்குறாங்களோ, இப்போ டெசிமல் டு ஆக்டல்னா 8ஆல் இங்கே டிவைட் பண்ணணும், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னா 16ஆல் இங்கே டிவைட் பண்ணணும். இவ்வளோதான். எப்படி பண்ணணும் இது ஒன் டைம் ரீகால் பண்ணுற எல்லாரும் தெரிஞ்சது இருந்தால் சும்மா சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூ, அதாவது எத்தனை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை அதோட கோஷியன்ட் என்னன்னு எழுதிக்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் வேல்யூ இந்த சைடு வரணும். இப்போ இந்த செஞ்சுருக்கோம் அந்த சம ஒரு மாடலுக்கு 50, 25 இந்த மாதிரி பேலன்ஸ் சைடில் அதோட ரீமைண்டர் வேல்யூ இங்கே ரைட் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து இப்போ நம்ம என்ன பைனரியில் செஞ்சோம்னா அதோட பேஸ் வேல்யூ என்ன அதோட ரேஞ்ச் வந்து 0, 1 அது மட்டும் தான் நமக்கு பேலன்ஸாக கிடைக்கும். அது மாதிரி ஆக்டலில் செஞ்சோன்னா 0 to 7 வேல்யூ நமக்கு பேலன்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எப்படி எடுத்து எழுதணும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். பின்னாடி இருந்து மேலே வரைக்கும் அப்படியே அந்த வேல்யூ இங்கே கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் டெசிமல் டு பைனரி வேல்யூ. ஓகே, இதான் டெசிமல் டு ஆக்டல். இந்த கொடுத்துருக்க நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பரை கீழே இருந்து மேலே எழுதிக்கணும். அதே மாதிரி டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் 16ஆல் வகுத்து எழுதணும். அதில் வந்து நம்பர் வந்து 10 இல்லை 10க்கு மேலே வந்துச்சு பேலன்ஸ் நம்பர்னா அதுக்கு மட்டும் இந்த ஏக்கு 10, பிக்கு 11 இந்த மாதிரி வேல்யூஸை இங்கே அப்ளை பண்ணி அதோட ஆன்சரை இந்த மாதிரி எடுத்து எழுதணும். கூட கொஞ்சம் நெக்ஸ்ட் பைனரி டு டெசிமல். பைனரியிலேருந்து டெசிமலுக்கு நார்மலாக அந்த நம்பரை எழுதிக்கோங்க. பேக் சைடு, அதாவது ரைட் டு லெஃப்ட் அப்படி எடுங்க. அந்த சைட்லேருந்து நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 பவர் வேல்யூஸை எழுதிக்கோங்க. 2 பவர் 0, 2 பவர் 1 அப்படி எழுதிட்டு எல்லா நம்பருக்கும் மேலே இருக்கிற நம்பரோட சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 2 பவர் 0 எந்த வேல்யூனாலும் பவரில் 0னா அதோட ஆன்சர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன செய்யணும், 1 இருக்கிற வேல்யூ, ஸோ 1 into 1 அது மாதிரி 0 into 2 பவர் 1னா 2, நெக்ஸ்ட்டு 1 into 2 பவர் 2னா 4. அதே மாதிரி எடுத்து எழுதி இது எல்லாத்தையும் ஆன்சர் நம்ம கூட்டி எழுதிக்கணும். வந்த வேல்யூ கரெக்டானு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி எல் டிவிஷனில் 2ல் போட்டு பாருங்கள். அதுக்கு கிடைச்ச வேல்யூ இங்கே கணக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பைனரி டு டெசிமல் தான். ஆனால் அந்த பைனரி எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளோட்டிங் வேல்யூவில் இருக்குது, பாயிண்ட் வச்ச வேல்யூ. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டுமே அப்போது நம்ம நார்மலாக என்ன செஞ்சோம் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகணும். இந்த வேல்யூஸ் 2 பவர் -1ல் போடணும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு. ஸோ 2 பவர் -1, 2 பவர் -2 அப்படியே போட்டுக்கோங்க. இதோட வேல்யூஸை நம்ம என்ன செய்யணும்னா அதே மாதிரி 1 into 0 into எடுத்து எழுதி போடணும்.
அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு வந்து 0.5, செகண்ட் 0.25. இது வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த 5th டேபிள் போடுவோம்ல அதோட ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 5 ஸ்கொயர், அடுத்து 5 கியூப் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதோட வேல்யூஸ் இங்கே போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு இப்போ பவரில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த டிஜிட் இருக்கணும். அப்போ இங்கே வந்து 2 பவர் 3க்கு 125, 125 3 டிஜிட் இருக்குது. இங்கே 4க்கு 4 டிஜிட் வேணும், ஆனால் 625 தான் இருக்குது. அதனால் 0.0625 போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூ தான் இந்த பாயிண்ட் வச்ச பைனரி நம்பருக்கு டெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், அதே இது ஃப்ளோட்டிங்கில் ஃப்ளோட்டிங் டெசிமல்ல இருந்து பைனரி வேல்யூக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒரு ஃபுல் வேல்யூ அதாவது ஹோல் வேல்யூ ஒன்றும் பாயிண்ட் வச்ச வேல்யூ ஒன்றும் பிரிச்சுட்டு ஹோல் வேல்யூ நார்மலாக எல் டிவிஷனில் கண்டுபிடிச்சிக்கணும், பாயிண்ட் வச்ச வேல்யூவை எழுதிக்கோங்க. இது என்ன செய்யணும்னா அந்த பாயிண்ட் வச்ச வேல்யூவை ஒவ்வொரு டேர்மும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா அதில் கிடைக்கிற வேல்யூ எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ இதை நம்ம எடுத்து எழுதணும். இது எது வரைக்கும் எடுத்து எழுதணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி அதுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். எப்போ வந்து இதில் 1ன்ற வேல்யூ கிடைக்குதோ அது தண்டிக்கும் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்போ இது வந்து இது மாதிரி எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டில் அதோட ஆன்சரை மேலேருந்து கீழே எழுதணும். எப்போயுமே டானாவகத்தில் நம்ம கீழேருந்து மேலே எழுதுவோம், ஆனால் இந்த டெசிமல் பாயிண்டில் மட்டும் மேலேருந்து கீழே எழுதணும். இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கான வேல்யூ 0.001. இது வந்து டெசிமலுக்கான வேல்யூ. இந்த 0.23க்கு 8க்கு வந்து 1000 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதும்போது 1000.001. இதுதான் 8.23க்கான பைனரி வேல்யூ. ஓகேவா? இப்போ ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் நம்பர் 726 கொடுத்துருக்க நம்பர் ஆக்டலாக இல்லையா அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா 0 to 7க்குள்ளே இருந்தது அந்த நம்பர்ஸ் அப்படின்னா அது வந்து ஆக்டல் நம்பர். இப்போ 726 இது வந்து ஆக்டல் நம்பர். இதை வந்து நம்ம டெசிமலுக்கு மாற்றணும். அப்போ என்ன செய்யணும், நார்மலாக அதாவது கொடுத்துருக்க நம்பரை டெசிமலுக்கு மாற்றணும்னா எப்பயுமே அந்த இப்போ என்ன ரேடிக்ஸ் இருக்குதோ அந்த ரேடிக்ஸ் பவர் 0 அந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி அப்படி என்ன செய்யணும், அப்போது நம்ம வழக்கம் போல் செஞ்சது மாதிரி தான். 8 பவர் 0னா 1, அப்போ 6 into 1, அது மாதிரி 8 பவர் 1னா 8. இதே போல் நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ மல்டிபிள் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா ஜஸ்ட் ஓவர். ஆட் பண்ணி எழுதுனது தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆக்டல் டு பைனரி. இதுக்கு நம்ம இந்த வேல்யூஸை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்பயுமே 0 to 7 வரைக்கும் தான் ஆக்டல் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு தேவையான பைனரி நம்பர் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்பரை 2ஆல் டானா வகுத்தல் போட்டு அதை 3 டிஜிட்டில் எழுதி வச்சுருக்கோம். இது ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பைனரி அதாவது ஆக்டல் வேல்யூ வந்து 3 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை வந்து அந்த டானா ஸ்டெப் போட்டு அதை அப்படியே எழுதிட்டிங்கன்னா அந்த முடிஞ்சிருச்சு. 4 டிஜிட்டில் இப்படி போட்டோம்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல். அதுக்குரிய வேல்யூஸை நம்ம பார்த்துருவோம். பைனரி நம்பர்லேருந்து ஆக்டலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நார்மலாக கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை எடுத்து எழுதிட்டு அதை என்ன செய்யணும்னா பின்னாடி வழி அதாவது ரைட் டு லெஃப்ட்டில் நீங்கள் 3 டிஜிட்டாக பிரிச்சுட்டு வரணும். 3 டிஜிட்டாக பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த வேல்யூஸை நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா இது வந்து பைனரி டு ஆக்டல். பைனரி டு ஆக்டல் இப்போ 3 டிஜிட் பார்த்தோம்ல, அதே மாதிரி பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்னா பின்னாடி இருந்து 4 டிஜிட்டாக சேர்த்துட்டு வரணும். சப்போஸ் வந்து இதில் மேலே உள்ளதில் ஆக்டல்லையுமே நான் வந்து சொல்லாமல் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த 4 டிஜிட்டாவோ இல்லை 3 டிஜிட்டாவோ பிரிக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக உள்ளது நம்ம பிரிக்கிற 3 டிஜிட்னா ஆக்டல். அந்த 3 டிஜிட்டுக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம மித்ததுக்கு நம்ம 0 முன்னாடி சேர்த்துக்கணும். அது மாதிரி இங்கே 4 டிஜிட்டுக்கு இல்லாத பட்சத்தில் முன்னாடி 0 சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதுக்குரிய வேல்யூஸ் நம்ம அந்த பைனரி வேல்யூஸை டெசிமல் வேல்யூஸை எழுதிட்டு அதை நம்ம ரைட் பண்ணோன்னா இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? இப்போது எந்த ஒரு பைனரி டிஜிட் அந்த 8 பிட் டிஜிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஜிட்டில் ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு எல்எஸ்பி. 1 செகண்ட். இதில் வந்து 7 பிட்டு தான் எழுதியிருந்தேன், அதனால் நான் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எல்எஸ்பி, லாஸ்ட் டிஜிட் வந்து எம்எஸ்பி. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. இது எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒன்று நான் சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து எப்படி பைனரிக்கு சேஞ்ச் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கான், அதை பைனரிக்கு மாற்றணும்னா 2 சிம்பிள் மெத்தட் இருக்குது. என்னென்னு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு நம்பரையுமே தனித்தனியாக நம்ம என்ன செய்யணும், டானா வகுத்தல் போட்டு அதோட 4 டிஜிட் வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். சப்போஸ் அது வந்து இந்த மாதிரி லெட்டராக இருந்ததுன்னா அந்த லெட்டர் எத்தனாவது லெட்டர்னு பார்த்து அந்த நம்பருக்கு தக்கன அந்த எல் டிவிஷன் போட்டு அதோட வேல்யூஸை எடுத்து எழுதிடணும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமலில் 4 வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது வந்து 0 to 15 வரைக்கும் 16 வேல்யூஸ், ஓகேவா? 0 to 15 வரைக்கும் இருக்கும். மொத்தம் வந்து அதோட ரேடிக்ஸ் வந்து 16. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் இந்த டேபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8081, அடுத்து 4041 4041, 2021 2021 அப்படியே கண்டினியூஸ் பண்ணி 1011 அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் 0லேருந்து நீங்கள் 15 வரைக்கும் எழுதிட்டு இந்த 10லேருந்து ஏபிசிடி நோட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் வேணுமோ அந்தந்த வேல்யூஸ், இப்போ 8னா அந்த 8க்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும், அந்த 4 டிஜிட் வேல்யூவை. இது போல் நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டாக 2 போட்டோன்னா ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரிக்கான சேஞ்ச் பண்ணுற மெத்தட் இதுதான். ஓகே, அதாவது நம்ம ஆக்டலுக்கு வந்து 3 டிஜிட் நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலுக்கு 4 டிஜிட், இது ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பைனரி அடிஷன் சப்ராக்ஷன் பார்ப்போம். பைனரி அடிஷன் இதில் கொடுத்துருக்குற வேல்யூஸ்க்கு நார்மலாக 0 1 எல்லாத்தையுமே நம்ம அப்படி டிஜிட் பை டிஜிட்டாக கூட்ட போகிறோம். இல்லை ஒன்றே நம்ம நினைவுக்கு வச்சுக்கிட வேண்டியது 1 + 1 10, பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் தெரியும். அது மாதிரி 1 + 1 + 1 3 1 சேர்த்தா 11 அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அடுத்தபடி கேரி ஓவர் பிட்டாக நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பைனரி சப்ராக்ஷன். இதில் வந்து ஆஸ் த சேம் என்னென்னா 1லேருந்து 1 கழிச்சா எப்படி அந்த மெத்தடில் தான் போடணும். இப்போது கடன் வாங்கணும் அப்படின்னா அது வந்து 10ஆக கன்வெர்ட் ஆகும் வழக்கம் போல தான். அப்போ 10லேருந்து 1 கழிச்சா 9 அப்படின்றது மட்டும் மனசில் வச்சுக்கூடாது. 10லேருந்து 1 கழிச்சா பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் வந்து இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சம்னா இந்த மாடல் சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது 15 + -3 வழக்கம் போல் 15 என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எல் டிவிஷன் போட்டு அதை 8 பிட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 அதை வந்து எல் டிவிஷன் போட்டு அதை 8 பிட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்கான்னா அந்த 3க்கு வந்து மைனஸ்னு முன்னாடி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா 8 பிட்டுக்கு மாற்றினக்கப்புறம் அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். 0ஸ்லாம் 1ஸ்லாம் 0ஸாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு 1ன்ற வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ கிடச்சிருக்கிற 2 வேல்யூவை என்ன செய்யணும் அப்படின்னா 15 - 3ன்ற வேல்யூ எழுதி அதை வந்து 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ ப்ளஸ் பண்ணக்கப்புறம் நமக்கு கிடச்ச வேல்யூஸ் பாருங்கள். 8 பிளேஸில் 1 4 பிளேஸில் 1 இருக்கும். ஸோ 8 + 4 = 12. ஓகே டீச்சர்ஸ், இதோட செகண்ட் டாபிக் முடிஞ்சது. தேர்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.